எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய 2வது சம்மந்தி வந்து ஒரு நாள் அவங்கள வெளிய கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஆக்சுவலா அன்னைக்கு நான் அவங்கள மீட் பண்றதா இருந்தது. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "இந்த மாரி என்னுடைய சம்மந்தி கூப்பிடுறாங்கம்மா. நான் அவங்க கூட கொஞ்சம் வரைக்கும் போ வேண்டியிருக்கு. ஏதோ ஷாப்பிங் பண்ணணுமா. நான் போயிட்டு வந்துடுறேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்ன்னு" சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப புலம்புனாங்க. எனக்கு ஏற்கனவே முட்டி வலி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா, அவங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சம்மந்தியாச்சே வேற வழி இல்லன்னு சொல்லி கூட போயிட்டேன். நாள் பூரா நடந்து, நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்ம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா போனோம்னு ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "நீங்க உங்ககிட்ட கேட்கும்போதே சொல்லியிருக்கலாம்ல, நான் வரலன்னு" அப்படின்னா, என்னம்மா பண்றது? சொந்தம்ன்னு ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்க அத தப்பா நெனச்சுக்க கூடாதுல்ல. அதனால தான் நான் சொல்லல." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நெறைய நேரங்கள்ல நம்மளும் நெறைய விஷயங்கள எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு தெரியாம, அதுக்குள்ள நாம தலைய குடுத்துர்றோம். அதுக்கப்புறம் குத்துதே, குடையுதேன்னு புலம்புறோம் இல்லையா? சில சமயங்கள்ல நோ சொல்றது கஷ்டமான விஷயம் தான். ஆனா, அத சொல்லத்தான் ஆகணும் அப்படின்னா, சொல்லிர்றது தான் நல்லது. அந்த இடத்திலேயே ஒரு சின்ன கசப்போட முடிஞ்சு போகும். இல்லையா இருந்தா, அதுக்கப்புறம் அதனால உங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி நெறைய கஷ்டங்கள் வரலாம். கஷ்டங்கள அவாய்ட் பண்றதுக்காக சில இடங்கள்ல நோ சொல்லணும்னா தைரியமா சொல்லிடுங்க. இல்ல எனக்கு அத சொல்றதுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னாக்கா, இந்த ஆன்டி மாதிரி நெறைய விஷயங்கள அதுக்கப்புறம் அதுக்கான கான்சிக்வென்சஸ் இருக்கும். அத நம்ம வாய மூடிக்கிட்டு தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் புலம்புறதுல அர்த்தம் இல்ல. நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எஸ்ன்னு சொல்லவும், நோன்னு சொல்லவும் நமக்கு ரைட் இருக்கு. நாம எதை தேர்ந்து எடுக்கிறோமோ, அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும். ஆகையினால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களால முடியும் அப்படின்னா தைரியமா எஸ் சொல்லுங்க. உங்களுக்கு முடியாது அல்லது இது எனக்கு தேவையில்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப தைரியமா, "இல்லம்மா எனக்கு இது வேண்டாம். இல்ல நான் வரல. எனக்கு இது ஒத்து வராது." அப்படின்னு தைரியமா சொல்லிடுங்க. நோ சொல்றது ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது. நமக்கு எத்தனையோ பேர் நோ சொல்லிர்றாங்க இல்லையா?